வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 3ல இருந்துட்டு யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக்ல இருக்கக்கூடிய லாம்டா மேக்ஸ் கால்குலேஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல ஹோமோ ஆனுலர்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹோமோ ஆனுலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிங் இருக்குன்னா அந்த ரிங்குக்குள்ளே வந்துட்டு காஞ்சுகேட்டட் இருந்துச்சுன்னா, காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வித்தின் த ரிங்குக்குள்ள காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதை ஹோமோ ஆனுலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்ரோ ஆனுலர்னு சொல்லியிருக்கோமா. ஹெட்ரோ ஆனுலர் அப்படின்னா என்ன, காஞ்சுகேஷன் பிட்வீன் டூ ரிங்ஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட்னா இது விட்டு இந்த இடத்துல, ஸோ அப்ப என்னன்னா காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட் எங்க இருக்கணும், ரெண்டு ரிங்குக்கு இடையில இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோ ஆனுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூட்டா டையின்னா தெரியும் நம்மளுக்கு, 4 கார்பன் இருக்கிறது. ஸோ அதுல 2 டபுள் பாண்ட் காஞ்சுகேஷன் தான் அது பியூட்டா டையின் சிஸ்டம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அசைக்ளிக் ட்ரையின் சிஸ்டம், சைக்ளிக்கா இல்லாம இருக்கக்கூடிய ட்ரையின் சிஸ்டம்ஸ், 3 டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட்னா இப்போ நான் இந்த தான் நான் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ இந்த ரிங்கு இருக்குன்னா இந்த ரிங்கை ஒட்டி அதுல இருந்தே என்ன இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் வெளியில வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட்னு சொல்றோம். இப்போ இந்த ரிங்ல பார்த்தோம்னா ஒரு இது தள்ளி தான் என்ன இருக்கு, இந்த டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸோசைக்ளிக் கிடையாது. பட் இதுல பார்த்தோம்னா இந்த ரிங்கை ஒட்டி என்ன இருக்கு, டபுள் பாண்ட் வெளியில வந்திருக்கு. ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அல்கைல் சப்ஸ்டிரேட். இந்த காஞ்சுகேஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுல வந்துட்டு இதை ஒட்டியே வந்துட்டு என்ன இருக்கணும், அல்கைல் சப்ஸ்டிரேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் காஞ்சுகேஷன் அப்படின்னா என்ன தரலாம், இப்போ நான் இங்க ஒரு ரிங் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஹோமோ ஆனுலர்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு காஞ்சுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் இங்க இருக்கு, அப்படித்தானே, இது ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா காஞ்சுகேஷன் பாண்டு. ஸோ அதுக்கு வேல்யூ என்னன்னா 30. ஓகேவா. நெக்ஸ்ட் ரிங் ரெசிடியூ. ரிங் ரெசிடியூ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல நான் அந்த காஞ்சுகேட்டட் டபுள் பாண்டை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த கார்பன்ஸ், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிங் ரெசிடியூன்னு. இப்போ இங்க பார்த்தோம்னா இது ஒரு ரிங் ரெசிடியூ, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இங்க ஒரு ரிங் ரெசிடியூ, இங்க ஒரு ரிங் ரெசிடியூ. இன் பிட்வீன்ல இருக்கதை நம்ம ரிங் ரெசிடியூவா கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை தொடர்ந்து வரக்கூடிய கார்பன் அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், ரிங் ரெசிடியூன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இதுக்கு இடையில வந்து இப்போ அந்த காஞ்சுகேஷனுக்கு இடையில இருக்கிறத நான் என்னன்னு எடுக்கக்கூடாது, ரிங் ரெசிடியூன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதை வச்சு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதை நான் இப்போ அடுத்தது எழுதுறேன், பார்க்கலாம். நான் இந்த இதுக்கான ரெஃபரன்ஸ் இது வந்துட்டு ஒய்ஆர் சர்மா புக்ல இருந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 7 எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 7 இதுவுமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா 2,4-ஹெக்ஸாடையின்ட்டு கொடுத்துருக்காங்க. 2,4-ஹெக்ஸாடையின். ஸோ நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தான் ஃபார்முலா எழுதணும். ஸோ ஹெக்ஸாங்கிறதுனால 6 கார்பனு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், லாம்டா மேக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோன்னா இது என்ன இது பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன். ஸோ பியூட்டா டையின் சிஸ்டம் வருது. ஏன்னா இது ஹோமோ ஆனுலரும் சொல்ல முடியாது, ஹெட்ரோ ஆனுலரும் சொல்ல முடியாது. ஏன் இதுல என்ன இல்ல, ரிங் இல்ல. ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தோம்னா இது பியூட்டா டையின் சிஸ்டமா இருக்கு. ஸோ அப்போ பேரண்ட் வேல்யூ இது வந்து என்னது, பியூட்டா டையின் சிஸ்டம். ஸோ பியூட்டா டையின் சிஸ்டம்க்கு வேல்யூ என்னது, 217. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா அதோட பேரண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும். அது ஹோமோவா, ஹெட்ரோ ஆனுலரா, நெக்ஸ்ட் பியூட்டாடையின் சிஸ்டமா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து அதை தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுல எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கா, அல்கைல் சப்ஸ்டிரேட் இருக்கா, அதுக்கப்புறம் என்னது எக்ஸ்டர்னல் காஞ்சுகேஷன்ஸ் இருக்கா, ரிங் ரெசிடியூ என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தான் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் இதுக்கு அடுத்து செக் பண்ண போறது அல்கைல் சப்ஸ்டிரேட் இருக்கான்ட்டு பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 இதை தான் நான் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கேன். அப்போ இதை ஒட்டியே என்ன இருக்கு, அடுத்தடுத்து அல்கைல் சப்ஸ்டிரேட் இருக்கு. இங்க ஒரு அல்கைல் சப்ஸ்டிரேட் இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஸோ அப்போ எனக்கு எத்தனை அல்கைல் சப்ஸ்டிரேட், 2 அல்கைல் சப்ஸ்டிரேட் இருக்கு. ஸோ 2 அல்கைல் சப்ஸ்டிரேட்னால இதோட வேல்யூ என்னது, ஒரு அல்கைல் சப்ஸ்டிரேட்டுக்கு வேல்யூ 5. ஸோ அப்போ 2 அல்கைல் சப்ஸ்டிரேட். ஸோ அப்போ 2 × 5 10. ஓகேவா. வேற ஏதாவது இதுல இருக்கா, ரிங் ரெசிடியூ வேற ஏதாவது சொல்ல முடியுமா இங்க, இல்ல. ஸோ அப்போ இதை மொத்தமா பேரண்ட் வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதுல 2 அல்கைல் சப்ஸ்டிரேட் தான் இருக்கு. ஓகேவா. ஸோ மொத்தமா இப்போ இதை ஆட் பண்ணி போட்டா இதான் இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது 227. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோமா,
செகண்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா? ஸோ என்னன்னு பாருங்க இதுல. இப்போ நம்ம இதை ஹோமோ ஹெட்ரோன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா ரிங்ல எந்த ஒரு கான்ஜுகேஷனுமே இல்ல. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டினா நம்மளுக்கு யாரு தான்? பியூட்டாடைன் தான். ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன். ஸோ பியூட்டாடைன் 2 டபுள் பாண்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ இது பியூட்டாடைன் சிஸ்டம் தான். ஸோ பேரண்ட் வேல்யூ பியூட்டாடைன் சிஸ்டம்க்கு வேல்யூ என்னது? 217. நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்? அல்கைல் சப்ஸ்டன்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல எத்தனை அல்கைல் சப்ஸ்டன்ட் இருக்காங்க? இங்க ஒரு அல்கைல் சப்ஸ்டன்ட், இங்க ஒரு அல்கைல் சப்ஸ்டன்ட். ஸோ 2 அல்கைல் சப்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ எவ்வளவு வேல்யூ? 10. ஒரு அல்கைல் சப்ஸ்டன்ட்க்கு 5, 2 இருக்கறனால 2 into 5, ஸோ 10. நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கான்னு பார்க்க போறோம். எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் என்னது? ரிங்க ஒட்டியே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட். ஸோ ஒரு டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ என்னது? 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிங் ரெசிடியூ செக் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா கான்ஜுகேஷனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கார்பன் கவுண்டிங்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு பார்ப்போம், ரிங் ரெசிடியூன்னு பார்ப்போம். அந்த ரிங்ல பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே ஒரு கான்ஜுகேஷன், இதை ஒட்டின கான்ஜுகேஷன் இது, இதுக்கு அடுத்து இந்த ரிங் இருக்கு. ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய இதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிங் ரெசிடியூ. ஸோ அப்போ இங்க ஒரு ரிங் ரெசிடியூ, இதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு ரிங் ரெசிடியூ. இதை தொடர்ந்து இருக்கிறத நம்ம ரிங் ரெசிடியூன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? இந்த டபுள் பாண்டை ஒட்டியே இருக்கக்கூடிய, அதாவது கான்ஜுகேஷனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கார்பன் இதை தான் நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? ரிங் ரெசிடியூன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ பார்த்தோம்னா இதுல எத்தனை ரிங் ரெசிடியூ இருக்கு? அப்ப 2 ரிங் ரெசிடியூ இருக்கு. ஸோ ஒரு ரிங் ரெசிடியூவோட வேல்யூ 5. அப்போ 2ங்கிறதுனால என்ன வரும்? 2 into 5, 10. ஸோ மொத்தமா இதில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 242. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது என்ன சிஸ்டம்னு பார்த்துடலாம். இதுவும் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் தான். ஒன்று விட்டு ஒன்று தான் டபுள் பாண்ட் இருக்கு. இது ஹோமோ ஆன்லரா ஹெட்ரோ ஆன்லரா? 2 ரிங்ல இருக்கு. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? ஹெட்ரோ ஆன்லர் சிஸ்டம். ஸோ பேரண்ட் வேல்யூ ஃபார் ஹெட்ரோ ஆன்லருக்கு என்னது? 215. நெக்ஸ்ட் இதுல அல்கைல் சப்ஸ்டிடென்ட்டோ எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டோ நம்ம சொல்ல முடியாது. நீங்க கேட்கலாம், இது வந்துட்டு இந்த பாண்டை ஒட்டியே தானே இருக்கு, அதாவது எக்ஸோசைக்ளிக் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது 2 ரிங்கு ஃபியூஸ் ஆகல, என்ன இருக்கு? கனெக்ட் தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னு எடுத்துக்க கூடாது? எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரிங் ரெசிடியூ மட்டும் அடுத்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த கான்ஜுகேஷனை ஒட்டி இருக்கக்கூடிய ரிங்ஸ், ஸோ 1, 2 இங்க. அடுத்து இதுல பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த கார்பன்னா இங்க இருக்குது, இதை ஒட்டி இருக்கக்கூடிய கார்பன் இது. ஸோ அப்போ எத்தனை ரிங் ரெசிடியூ வருது? 4 ரிங் ரெசிடியூ. ஒரு ரிங் ரெசிடியூவோட வேல்யூ 5. ஸோ 4ங்கிறதுனால இதோட வேல்யூ என்னது? 20. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது 235. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட லாம்டா மேக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது பார்த்தோன்னா இது என்ன சிஸ்டம் மாதிரி இருக்கு? ஹோமோ ஆனுலர் சிஸ்டம். ஏன்னா ஒரே ரிங்குள்ள தானே இது என்ன இருக்கு? கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஹோமோ ஆனுலர் சிஸ்டம். இதுக்கான பேரண்ட் வேல்யூ என்னது? ஹோமோ ஆனுலர் சிஸ்டத்துக்கானது 253. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டு. அதுக்கப்புறம் எதை செக் பண்ண வேண்டியதா? ரிங் ரெசிடியூ அல்கைல் சப்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். அல்கைல் சப்ஸ்டன்ட் இருக்குன்னா அந்த கான்ஜுகேஷனை ஒட்டி இல்ல, ஒரு இது தள்ளி தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது? இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப ரிங் ரெசிடியூ ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? ஸோ பார்த்தோம்னா இதை ஒட்டி இருக்கக்கூடியது. ஸோ 1, 2, இங்க இருந்து பார்த்தோம்னா 3. ஸோ அப்போ டோட்டலா எத்தனை ரிங் ரெசிடியூ இருக்கு? 3 ரிங் ரெசிடியூ. இதுக்கு இடைப்பட்டதை நம்ம என்னன்னு எடுக்கக்கூடாது? ரிங் ரெசிடியூன்னு எடுக்கக்கூடாது. இதை தொடர்ந்து வரக்கூடிய கார்பன் இதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? ரிங் ரெசிடியூன்னு எடுக்கணும். அப்போ எத்தனை ரிங் ரெசிடியூ இருக்கு இந்த கம்பவுண்ட்ல? 3 ரிங் ரெசிடியூ. ஸோ வேல்யூ என்னது? 3 ரிங் ரெசிடியூக்கு 15. ஒரு ரிங் ரெசிடியூவோட வேல்யூ 5. ஸோ அப்போ 3 into 5, 15. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். கரெக்டா பார்த்தோம்னா இந்த ரிங்கு ஒட்டி என்ன இருக்கு? வெளியில என்ன வந்திருக்கு? டபுள் பாண்ட் வந்திருக்கு. அப்போ என்னது? ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கு. ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கனால வேல்யூ என்னது? இதுக்கு 5. ஸோ டோட்டலா இதை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 273. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
ஸோ இது என்ன சிஸ்டம்? ஹெட்ரோ அனலர் சிஸ்டம். ஏன்னா ரெண்டு ரிங்ல தானே என்ன இருக்கு, சேர்ந்தாப்புல கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இது ஹெட்ரோ அனலர் சிஸ்டம். ஸோ ஹெட்ரோ அனலருங்கிறதுனால இதோட வேல்யூ வந்து 215. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ரிங் ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். என்னென்ன ரிங் ரெசிடியூ இருக்கு? இதை ஒட்டி இருக்குன்னா 1 2 இன் பிட்வீன்ல இருக்கு, இதை எடுக்க கூடாது. ஆனா இதை தொடர்ந்து வரக்கூடிய இதை எடுக்கலாம். ஸோ 3. அப்போ டோட்டலா எத்தனை ரிங் ரெசிடியூ இருக்கு? 3 ரிங் ரெசிடியூ. ஸோ அப்போ வேல்யூ என்னது? 15. ஒரு ரிங் ரெசிடியூக்கு 5. ஸோ 3 ரிங் ரெசிடியூ இருக்கிறதுனால என்ன வேல்யூ? 5. 3 × 5 15. நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். ஸோ எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் பார்த்தோம்னா இந்த ரிங்கை ஒட்டியே தானே இந்த பாண்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கு. இது வந்துட்டு ஒரு இது தள்ளி வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன வரும்? 1 எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் மொத்தமா ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆட் பண்ணா வேல்யூ 235. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது என்ன சிஸ்டம் மாதிரி இருக்கு? ஹோமோ அனலரும் வருது, ஹெட்ரோ அனலரும் வருது. ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு ரிங்க்ல இருக்கு, இது ஹோமோ அனலரும் வரும், ரெண்டு இதுல பார்க்கும்போது ஹெட்ரோ அனலர் வரும். ஸோ நம்ம இதுல இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய இந்த ஹோமோ அனலர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தோம்னா ஒரு ரிங்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஹோமோ அனலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து 253. நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் எத்தனை இது இருக்கு? இதுல ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் தான். கரெக்டா ரிங்க தொடர்ந்து வெளியில வருதா? ஸோ வரக்கூடியது இதுதான், இந்த பாண்ட் மட்டும் தான். அப்போ ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். ஸோ அதுக்கான வேல்யூ 5. நெக்ஸ்ட் ரிங் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ரிங் ரெசிடியூவை பொறுத்தளவுல இதை ஒட்டியே இருக்கிறது. ஸோ 1. அடுத்து இன் பிட்வீன்ல இருக்க இதை எடுக்கக்கூடாது, ஆனா இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இங்க எடுக்கலாம். ஸோ 2. அடுத்து இது 3 4. இதுக்கு எல்லாம் இருக்கு 5. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ரிங் ரெசிடியூ வந்திருக்கு? 5 ரிங் ரெசிடியூ வந்திருக்கு. ஸோ அப்போ வேல்யூ என்னது? 25. இந்த ரிங் ரெசிடியூ கால்குலேட் பண்ணும்போது தான் கவனமா பண்ணணும். இதுக்கு இடைப்பட்ட இந்த இதை எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை தொடர்ந்து இருக்கக்கூடியது, அந்த டபுள் பாண்டை ஒட்டி இருக்கக்கூடியதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். இன் பிட்வீன்ல இந்த கான்ஜுகேஷனுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணல, ரிங் ரெசிடியூவா நான் எடுக்கல. ஓகேவா? ஸோ 5 ரிங் ரெசிடியூ இருக்கு. ஸோ ஒரு ரிங் ரெசிடியூவோட வேல்யூ 5. ஸோ டோட்டலா என்ன வந்துடும்? 25. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் செக் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த ஒரு ரிங்கை மட்டும் தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஹோமோ அனலர்னு எடுத்துக்கோம். அப்போ இது போக எனக்கு டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன் இருக்கா? ஸோ இது ஒரு கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட்னா இதுவும் கான்ஜுகேட்டா டபுள் பாண்ட் தான். ஒன்னு விட்டு ஒன்னு பாண்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ 2 எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இருக்கு. 2 எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இருக்கு. ஒரு எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷனுக்கு வேல்யூ 30. அப்போ 2 எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷனுக்கு 60. ஓகேவா? ஸோ டோட்டலா இதை ஆட் பண்ணோம்னா 343. ஓகேங்களா? அடுத்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இதோ இந்த காம்பவுண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது என்ன சிஸ்டம் மாதிரி இருக்கு? இதுவே ஹெட்ரோ அனலரும் வரும், ஹோமோ அனலரும் வரும். ஸோ நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம்? ஹோமோ அனலரை ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோமோ அனலர் சிஸ்டம். இதுக்கான வேல்யூ எவ்வளோ? 253. நெக்ஸ்ட் நம்ம யாரை செக் பண்ணி பார்க்க போறோம்? எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஸோ ரிங்கை தொடர்ந்து வரக்கூடிய டபுள் பாண்ட். ஸோ இதுல இருந்து ஒரு டபுள் பாண்ட் வருது, இங்க இருந்து தொடர்ந்து இங்க ஒரு டபுள் பாண்ட். ஸோ ரிங்கை ஒட்டியே வெளியில வரக்கூடியது. ஸோ அப்போ 2 எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்டுக்கு 5 வேல்யூ. ஸோ 2 இது இருக்கிறதுனால இது என்னது? 10. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது என்னது? ரிங் ரெசிடியூ. ஸோ ரிங் ரெசிடியூ பார்த்தோம்னா இந்த கான்ஜுகேஷனுக்கு அடுத்து வரக்கூடியதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய கார்பன்ஸ் கவுண்டிங். ஸோ ரிங்ல இருக்கக்கூடிய கார்பன். ஸோ 1 2 இங்கே பார்த்தோம்னா 3. இதுல இங்க இது. ஸோ டோட்டலா எத்தனை ரிங் ரெசிடியூ இருக்கு? 4 ரிங் ரெசிடியூ இருக்கு. அப்போ வேல்யூ என்னது? 4 × 5 20. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட் வேல்யூ ஹோமோவா ஹெட்ரோவா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், பியூட்டாடைனான்லாம். அதுக்கப்புறம் என்னங்க செக் பண்றோம்?
எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் ரிங் ரெசிடியூ செக் பண்றோம். நெக்ஸ்ட் யாரை செக் பண்ணோம், எக்ஸ்டெண்டட் காஞ்சுகேஷன் இருக்கான்ட்டு. ஸோ இந்த இதோட நம்மளுக்கு ஹோமான்ல நம்ம முடிச்சிட்டோம். அப்ப இதுக்கப்புறம் ஒரு இது காஞ்சுகேஷன்ல தானே இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டெண்டட் காஞ்சுகேட்டட் பாண்ட் இருக்கு. ஒன் எக்ஸ்டெண்டட் காஞ்சுகேட்டட் பாண்ட் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ என்னது 30. ஸோ மொத்தமா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 313. ஓகேவா. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், இந்த பேட்டர்ன்ல இருக்கிறதுல லாஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நான் அந்த புக்ல கொடுத்துருந்த எல்லா எக்ஸாம்பிளையுமே நான் இங்க கொண்டு வந்துட்டேன். நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இதுல இருந்தா ஒன்று கேட்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எப்படி இருக்கு, பைசைக்ளிக் இது மாதிரி இருக்கு, அப்படிதானே. ஸோ இதுல கார்பன் கவுண்டிங் பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ பியூட்டாடையின் ஃபார்முலா தான் நம்ம இதை எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இது என்ன பேரண்ட் வேல்யூ, இதுக்கு என்னது பேரண்ட் ஆட்டம் என்னது, பியூட்டாடையின். பியூட்டாடையின் சிஸ்டம். ஸோ வேல்யூ என்னது 217. நெக்ஸ்ட் எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் செக் பண்ணோம்னா எத்தனை ரிங்கை தொடர்ந்து அதுல ரிங்ல இருந்தே டைரக்டா வெளியில வந்திருக்கிறது எத்தனை பாண்ட் இருக்கு, 2 பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ என்னது 2 எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட். அப்போ வேல்யூ என்னது இருக்கு, எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் ஒரு இதுக்கு 5. ஸோ 2 எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்கனால 10. நெக்ஸ்ட் ரிங் ரெசிடியூ என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த காஞ்சுகேஷன் தொடர்ந்து வரக்கூடிய கார்பன்ஸ் இது. ஸோ 1 இங்க ஒரு 2. ஓகேவா. ஸோ அப்போ என்ன வருது 2 ரிங் ரெசிடியூ. ஸோ வேல்யூ என்ன, இதுக்கும் 10. நெக்ஸ்ட் வேற யார் செக் பண்ணோம்னா, வேற ஏதாவது அல்கைல் சப்ஸ்டிரேட் வேற ஏதாவது இருக்கா, இல்ல. பட் இந்த பைசைக்ளிக் ரிங் ஸ்ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. பைசைக்ளிக் ரிங் ஸ்ட்ரெயின் இதோட வேல்யூ என்னன்னா 15. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ 252. ஓகேவா. இதுக்கு அடுத்து இன்னும் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கான லாம்டா மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து அந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.